வணக்கம் உறவுகள், நண்பர் தமிழ் சொந்தங்களாக எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருதியால் நல்லா இருப்பேன். என்னென்னு கேட்டால், இன்றைக்கு நாங்கள் ரெண்டொரு அலுவல் இருந்தது. அலுவலை முடிச்சுட்டு வந்து பார்த்தா நேரம் பொழுதாகி கொண்டு வந்துட்டு சட்டியான வெயில். அப்போ ஒன்றும் செய்யலாது. வந்த இடத்துல உடனேயே எங்களோட எக்கனாமிக்கான இடம் என்று சொன்னால் மெக்டோனா தான். உடனே மெக்டோனாக்கில் வந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு கிளாஸ் ஒரு ஐஸ்கிரீமோட வாங்கியிருந்தாங்க. இந்த பொருட்க வாங்கிடாத இப்போ ஐஸ்கிரீமோட இங்கே வந்து இந்த கச்சான் வந்து வரது தருவாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதுவும் வந்தாங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து அப்படி அமைதியாக இருந்தாச்சு. ஏசி போட்டிருக்கிறாங்க. உள்ளதுல வேறு லெவலில் இருக்குது. வெளியால் இருந்துட்டு வந்தோன்னே நல்லா இருக்குது. வெயில், அதிகமான வெயில். 8 பேர் இதுவரையில் ஃப்ரான்ஸில் வந்து இறந்திருக்கிறார்கள். மற்றது வந்து ஒரு விதமான ஒரு பூச்சி மாதிரி ஏதோ ஒன்று விழுந்து எல்லா இடமும் கடித்து தேகங்களெல்லாம் ஆக்களுக்கெல்லாம் கடித்து கொண்டிருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல் எங்கட ஊரில் வந்து ரம்பியில் வந்து இன்றைக்கு இப்போ பின்னேற நேரம் அறிவிச்சிருக்கிறாங்க. வெளியால் யாரும் தேவையில்லாமல் பிரிய வேண்டாம் என்று சொல்லி அறிவித்து கொண்டு போய்கொண்டிருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நான் இப்போ வேறு இடத்த நிற்கிறேன். அப்போ என்னென்று கேட்டால், இன்றைய வெயில் வந்து நாளைய தினத்தில் இன்னும் கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வந்து மிக கவனமாக இருங்க. அதே போல் நல்ல லீவ் இருந்தால் ஆறுகள் அருவிகள் இருக்கிற இடத்துக்கு போங்க. மற்றது ரோட்டில் வாகனம் ஓடுறது மிக மிக கவனம். வெயில் வெக்க, வாகன வெக்க, இதுகளெல்லாம் சேர்ந்து விபத்துக்களுக்கு ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்குது. கவனம், போக்குவரத்தை கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. களைப்புகள் இருந்தால் நல்ல இடங்களில் நிப்பாட்டி ரெஸ்ட் எடுங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதால நோமலாகவே எங்களுடைய ஆட்களுக்கு மண்டை சூடாகும். வெயிலண்டா இன்னும் சூடாகும். அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அதே போல் இன்னும் ஒரு விடயத்தை பேச வேண்டும் என்று கேட்டால், என்னுடைய நண்பன் லண்டன்லேருந்து நீண்ட தூரம் கதைக்கும் பொழுது சொல்லியிருந்தான், நீ ஃப்ரான்ஸை பற்றி நிறைய பதிவுகள் வைக்கிறான், நிறைய விடயங்களை சொல்லுகிறேன். ஆனால் ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே நிறைய பேர் லண்டனுக்கு வருகிறார்களேடா என்று சொல்லி கேட்டிருந்தான். உண்மையிலேயே அவன் சொல்லுவது சரி. ஃப்ரான்ஸில் இருந்து மாத்திரமில்லை, ஜெர்மனிலேருந்தும் போகிறார்கள் லண்டனுக்கு, இத்தாலியிலேருந்து போகிறார்கள். என்ன நோக்கத்தில் போகிறார்கள் என்று கேட்டால், பிஸ்னஸுக்காக போகிறோம், பிள்ளைகள படிப்புக்காக போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் சொல்லுகிற கருத்து, நான் சொல்லவில்லை, அவன் சொல்லுகிற கருத்து என்று கேட்டால், லண்டனில் வந்து பிள்ளைகள் குடும்பமாக இருக்கிறவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய உதவி அதிகமாக இருக்குன்னு சொல்லுகிறார். எனக்கு தெரியாது, நான் லண்டன் போனதும் அல்ல. அப்போ அங்கே வந்து வீடுகள் அரசாங்கத்தால் கொடுக்கறது, மற்றது பிள்ளைகளுக்கு கொடுக்குற கொடுப்பனவுகள், மற்றது பதிவில்லாமல் வேலை செய்கிறது, இந்த உதவிகளை எடுத்துக்கொண்டு பதிவில்லாமல் வேலை செய்கிற சலுகைகள் எல்லாம் அநேகம் இருக்குன்னு சொல்லி என்னுடைய நண்பர் பகிர்ந்து கொண்டான். அது அங்குள்ளவர்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். அதே போல் அவன் சொல்லும் பொழுது சொன்னால், இங்கே மருத்துவம் வந்து அவ்வளவு சரியாண்டு கேட்டால் அதை சுவர் பண்ணி சொல்ல முடியாது என்று சொல்லியிருந்தான். அது அங்குள்ளவர்களுக்குத்தான், அங்கு சென்று டாக்டர்களை பார்க்கும் பொழுது, பெரிய ஹாஸ்பிட்டல்களுக்கு போகும் பொழுது தான் தெரியும் என்னென்ன காரணம் என்று. தெரியாது, நமக்கு தெரியாது. நாம் ஒரு சின்ன தெரிஞ்ச விடயத்தை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள போகிறோம் ஃப்ரான்ஸை பற்றி. சரி, அது லண்டன் அப்படியே போகட்டும். இப்போ ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தால், இங்கு வந்து எல்லா இடங்களிலும் அரசாங்கத்தினுடைய வீடு இருக்குது. எல்லா இடம் ஃப்ரான்ஸில் நீங்கள் எங்கே எடுத்துக்கொண்டான்னு சகல இடத்துல, ஃப்ரான்ஸில் முழு இடத்துல அரசாங்கத்தில் வீடுகள் இருக்குது. வீடுகள் இருந்தால் எப்படி என்று கேட்டால், கொஞ்சம் வருமானம் குறைவாக இருக்கிறார்களுக்கு தான் வீடு அரசாங்கத்தின் வீட்டுக்கு முன்னுரிமை. அதாவது ஒரு சம்பளத்தோட கணவன் மனைவி மேலே இருந்தால் ஒரு பிள்ளை இருந்தால் கொடுப்பார்கள். இப்போ வந்து 3 பிள்ளைகள் ஆகிற பொழுது பெரிய வீடு கொடுப்பார்கள். அப்படி ஒரு சிஸ்டத்துக்குள்ள தான் இங்கே ஃப்ரான்ஸை வச்சிருக்கிறார்கள். இங்கே வந்து அவர்களுடைய ஃபேமிலி திட்டம் வந்து 3 பிள்ளையும் தாயின் தகப்பன்ன்ற திட்டத்துக்கெல்லாம் வச்சிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இப்போ வார மாதம் 1886 ரூபா சம்பளத்தில் ஏறக்குறைய 300 ரூபா விட்டு 1486லேருந்து 87 வரைக்கும் சம்பளம் உங்களுக்கு பேங்க்குக்கு நேரடியாக வரும்.
அப்படி ஒரு சம்பளம் எடுத்துக்கொண்டு அரசாங்க வீட்டில் இருக்கும் பொழுது 3 பிள்ளைகளும் இருந்து மனைவியும் வேலை இல்லாமல் இருந்தால் பிரிம் ஆக்டிவிட்டியும் கொடுத்து பிள்ளைகளுக்குரிய காசும் கொடுத்து அப்பையல் என்று சொல்கிறதால வீட்டுதவிக்கும் செய்வார்கள். சரிதானே? அப்போ இப்படி செய்யும் பொழுது ஏறக்குறைய ஒரு குடும்பத்துக்கு சம்பளம் இந்த வருமானம் எல்லாம் சேர்த்து ஏறக்குறைய 2600 யூரோக்கு கூட வரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த குடும்பங்கள் வாழ்வது இலகுவாக இருக்கும். மற்றது இங்கு பிரைவேட் பள்ளிக்கூடங்கள் அநேகமாக தேடி போக வேண்டிய அவசியம் அல்ல. தேடி போனால் அது அதிகமாக காசு கொடுக்க வேண்டும். அதுக்கு நிறைய வருமானம் இருந்தால் எங்கடாக்கள் தமிழாக்கள் அது படிப்பிக்கலாம். வருமானம் கூட இருந்தால் பிரைவேட் ஸ்கூல்களுக்கு நிறைய காசு முடியும் படிப்பிக்கலாம். மற்றும்படி சராசரியான பள்ளிக்கூடங்கள் எப்படி என்று கேட்டால் சரியான முறையில் கொண்டு போவார்கள். இப்படி இந்த பிள்ளைகள் 3 பேர் இருக்கும் பொழுது இவர்களுக்கு மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், ஸ்போர்ட்ஸுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லது என்ன துறைக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, இந்த கேப் என்ற நிறுவனம் உங்களுக்கு அந்த 3 பிள்ளைகளுடைய என்ன பழக போயினமோ அதை அவர்கள் கேப்பால் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்கள் அந்த மேரியோட சம்மந்தப்பட்ட இடத்துல அவர்கள் பழகும் பொழுது அதை காட்டி நீங்கள் அந்த அவர்கள் தருகிற வருமானத்தை கொடுத்து நீங்கள் அங்கே அவர்களை பழக விடலாம். அப்படி ஒரு திட்டம் இருக்குது. மற்றது ஒருத்தர் வேலை செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு சோம்போசன் மொச்சுவல் 100 விதமான மொச்சுவல் இருக்கும். அந்த மொச்சுவல் முதலாளி எவ்வளவு கட்டுவார் என்ற ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 260-70 ரூபா அவர் கட்டுவார் எங்களுக்கு. ஆனால் எங்களோட சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியும் அவருடைய சொசைட்டியால் இருந்த ஒரு பகுதியும் சேர்ந்து போகும் பொழுது நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் என்ன விதமான எங்களை 2ஆக பிரிச்சுட்டு எல்லாமே திருப்பி எல்லாமே செய்து வெளியே விட்டால் கூட நாங்கள் 1 ரூபாயும் கொடுக்க தேவையில்லை. அது ஃபுல் அண்ட் ஃபுல் சோம்போசன் மொச்சுவல்ன்றது அரசாங்கத்துக்கு அது எத்தாவோட சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கொள்ளுவினார். அது அப்படி இருக்கும் பொழுது ஃப்ரான்ஸில் என்ன பொறுத்தவரையில் வசதியானவர்களும் சரி வசதி குறைந்தவர்களும் சரி வாழ்வதற்கு தரமான நாடு என்று சொன்னால் ஃப்ரான்ஸ் தான் என்று என்னால் சொல்ல முடியும். நீங்கள் இப்போ சுவிஸை எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் அங்கே வேலை செய்துவிட்டு டாக்டருக்கு கொடுக்குற காசில் இருந்து நீங்கள் வீட்டுக்கு கொடுக்குற காசில் இருந்து மருந்துக்கு கொடுக்குற காசிலேருந்து எல்லாமே நீங்கள் தார காசு எடுத்து அப்படியே கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே நல்ல சிஸ்டம் வச்சுருக்காரு. எப்படி என்றால் சம்பளத்தை தனியாக தந்து கொண்டு சம்பளத்திலிருந்து முழு இடத்துக்கும் போகிற மாதிரி எல்லா அலுவலும் செய்து விடுவார்கள். மற்றது பிரான்ஸை பொறுத்தவரையில் விலைவாசிகள் சராசரியான விலையாக வாங்கலாம், உயர்வான விலையிலும் வாங்கலாம். அது ரான்சி மார்க்கெட் என்று சொல்லி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று இங்கே இருக்குது. அதுக்கு யூரோப்பில் இருந்து எல்லா இடத்துலேருந்தும் அங்கே எல்லா விதமான மீனோ இறைச்சியோ மரக்கறியோ சக்கலதும் வரும். அங்கிருந்து தான் எங்களோட தமிழாக்கள் எடுத்துக்கொண்டு போய் தங்களுடைய தமிழ் கடையில் போட்டு வியாபாரம் பார்த்து அப்படி நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த நாட்டை பொறுத்தவரையில் விசா உள்ளவர்களும் சரி விசா இல்லாதவர்களும் வாழலாம் என்ற ஒரு கேட்டகரி இருக்குது. விசா இல்லாதவர்கள் எப்படி வாழலாம் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஒரு விசா இல்லாதவர் ஒரு கடைக்கு போய் ஒரு தமிழ் கடை ஒரு முதலாளியோடு சேர்ந்து அவருக்கு விசுவாசமாக அவருக்கு உண்மையாக இருப்பாராக இருந்தால் ஒரு நாள் லீவோடு ஒரு 10 மணிக்கு வேலைக்கு 1400 ரூபா சம்பளமும் ஒரு நேர சாப்பாடும் கொடுப்பார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் நடந்து கொள்கிற விதத்தை பொறுத்து தான் அவர்கள் உங்களை வைத்திருக்கிறதா இல்லையான்னு முடிவெடுப்பார்கள். எங்களோட தமிழாக்களுடைய விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு இடத்தை சமரிக்கு இருந்தீர்களாக இருந்தால் ஒரு 300 ரூபாய் தான் கொடுப்பீர்கள். 300 ரூபாய் கொடுத்தா கூட 1100 ரூபாய் இருக்குது. 3 குடும்பம் இருந்தால் கூட ஒரு 500 ரூபாய் அனுப்பினா கூட உங்களுக்கு ஒரு 600 ரூபாய் இருக்கும். இது பிரான்சினுடைய ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சம்பளமாக இந்த விசா இல்லாத ஆட்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். அதே நேரத்தில் என்ன ஒரு விடயம் என்னென்று கேட்டால் ஒருவர் நல்ல பழக்கமாக இருந்து வெள்ளைக்கார இடத்துல கொண்டு வேலைக்கு போட்டால் என்ன ஒருவர் தந்து உதவி செய்து வேலை செய்தால் அது உங்களுக்கு நல்ல சம்பளமாக என்ன ஒருவருக்கு வரும், அவர் எடுத்து உங்களுக்கு தருவார். இப்படியான சிஸ்டங்கள் எல்லாம் ஃப்ரான்ஸில் இருக்குது. ஆனால் இது அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லையான்னு சொன்னால்
அரசாங்கத்துக்கு தெரிந்தாலும் எவ்வளவுத்துக்கு டிக்ளரி பண்ணி ஒருவருடைய விசாவும் ஓடுகிறதோ அவ்வளவுத்துக்கு எத்தாவுக்கு வந்து வருமானம் போய்கொண்டிருக்கும். அப்போ பிரான்ஸ் என்ன நினைக்குதுன்னு கேட்டால், பிரான்ஸ் அரசாங்கம் விசாவை கொடுத்து, இமிக்ரண்ட் விசாவை கொடுத்து, ரிஃப்யூஜி விசாவை கொடுத்து எல்லாரையும் வேலை செய்ய வைத்து, எல்லா நாட்டுக்காரையும் வேலை செய்ய வைத்து எத்தாவுக்கு எவ்வளவு வருமானத்தை ஏற்படுத்தி நாட்டை எவ்வளவுத்துக்கு எக்கனமி வீழ்ச்சாதாரத்திலிருந்து கொண்டு போக முடியும் என்று சொல்லித்தான் பார்ப்பாங்க. மற்றது நீங்கள் என்ன ஒரு விஷயம் என்னென்றால், பிரான்சில் வீடு வாங்க வேண்டும் என்று சொன்னால் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் இலகுவாக வாங்கலாம். அவர்களுக்கு பேங்கில் ஒரு 10,000 போட்டு கூட வீட்டுக்கு ரெடியே ஒரு 2,20,000 2,30,000 வரைக்கும் 2 பேருடைய பேசிட்டை வச்சு எடுக்கலாம். அதுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு தான் டிப்போசிட் பண்ணவனும் 30,000 40,000 டிப்போசிட் பண்ணித்தான் ஒரு பவியோன் வீட்டை எடுக்க முடியும். இப்போ அப்பார்ட்மெண்ட் எல்லாம் பிரான்ஸை பொறுத்தவரையில் 160 170 180 வரைக்கும் இருக்குது, 2 லட்சம் வரைக்கும் இருக்குது. நான் இருக்கிற இடத்துல வந்து 3 லட்சமும் 3.5 லட்சத்துக்கும் அப்பார்ட்மெண்ட்டும் எடுக்க முடியாது, சரியான விலை கூடின இடம். இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து அரசாங்கம் நல்லா இருக்குது. ஆனால் அதை நாங்கள் தான் கவனமாக வைத்திருக்க வேண்டும். பேங்குகளில் இருந்து, மற்றது வந்து வேலையிடங்களில் இருந்து, மற்றது அம்போக்களில் இருந்து, ஒரு தனிநபராக வேலை செய்கிற நாங்கள் இதெல்லாம் மிக கவனமாக இருக்கும். அதே போல் ஒரு பேஷனல் கிரெடிக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 1,500 சம்பளம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் கூட 20,000 வரைக்கும் உங்களுக்கு பேஷனல் கிரெடி தரும். கார் கிரெடி வந்து நீங்கள் ஒரு 30,000 காரை பார்த்தா கூட கார் கிரெடி தரும். அப்போ வீட்டு கிரெடிக்கு ஒரு 1,500 பேசிட்டு குறைஞ்சது 1,30,000 1,50,000 வரைக்கும் தருவார்கள். வயது குறைஞ்சவர்களுக்கு தான் இந்த 1,30,000 1,50,000 தருவார்கள். வயது கூடினவர்களுக்கு 1,00,000 1,10,000 இந்த மட்டும் தருவார்கள். அப்போ இந்த நாட்டினுடைய சிஸ்டங்கள் சரியாக கொண்டு போகணும் என்று சொன்னால் நாட்டை பார்க்கக்கூடாது. நாங்கள் எங்களை கொண்டு நடத்துறதுல தான் கெட்டித்தனம் இருக்குது. தேவையில்லாத விடயங்களை பார்க்காமல் 1க்கு 4 கிரெடி எடுத்து, 1க்கு 4 கார் எடுத்து, 1க்கு 2 3 வீடு எழுதி, இதுகளெல்லாம் வாடகைக்கு கொடுத்து, அதுகள் சரியான முறையில் எழுதி கொடுக்காம இப்படியெல்லாம் பிரச்சனை வந்தால் பேங்கில் பிரச்சனை வந்துட்டு சொன்னால், இந்த அரசாங்கத்திட்ட ஒரு குணம் இருக்குது. நேஷனாலிட்டிக்காரராக இருந்தாலும் சரி, எத்தராஞ்சிக்காரராக இருந்தாலும் சரி, இப்படிலாம் நடந்துட்டுன்னு சொன்னால் எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்து போடுவாங்க, யாரும் கதைக்க முடியாது. அதனால் என்னுடைய நண்பன் கதைக்கும் பொழுது அந்த நாட்டை பற்றி சொல்லியிருந்தால், பிரான்ஸ் நாடு இப்படித்தான். பிரான்ஸ் நாட்டில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும். கடலுக்கு கடல் வேணுமா, மலைகளுக்கு மலை வேணுமா, காடுகளுக்கு காடு வேணுமா, அதே மாதிரி வீடு மனைகள், பாக்குகள், கொட்டல்கள், இப்படி ரெஸ்டாரண்ட்டுகள்னு சொல்லி பெரிய பெரிய ஃபுட்பால் கிளப்பில் விளையாடுறாங்களுக்குன்னு சொல்லி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் வந்து உடுப்புகள், சப்பாத்துகள் இப்படி வாங்குகிற கடையெல்லாம் மிக ஆடம்பரமான நகைக்கடைகள், அதுகள் எல்லாம் வந்து நீங்கள் பரிசில் பார்க்க மாட்டீங்க. புரஞ்சிக்காரரை சொல்கிறேன் அப்படி வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிலர் என்ன நினைக்கிறதுன்னு கேட்டால், ஃப்ரான்ஸ் நாடா நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்க நீங்கள் எதையுமே உங்களோட மனசால் நல்லதென்று எடுத்துக்கொண்டிருக்கின்ற அது நல்லது தான். நீங்கள் இந்த பெரிய பாலாறு தேனாரோட நாட்டில் போய் மனசில் வந்து சரியில்லை நினச்சிட்டிங்களா, அது சரியில்லை தான். அதனால் ஃப்ரான்ஸை பற்றி சின்ன ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறேன். பிழை சரி இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள். என்ன ஒரு 3 சந்திப்போம். நன்றி வணக்கம் சொல்லி முடந்து உடைய உங்கள் வன்னிமலை திருச்சி பண்றேன். நன்றி வணக்கம் நண்பர்கள் தம் சொன்ன அனைவருக்கும்.